गच्छति। पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम नारायण परो व्यक्तात् अंडमव्यक्त संभवम् अंडस्यान्तस्मिमे लोकाः सप्तद्वीपा च मेदिनीम्। ओम எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதை தான். யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க வேற ஏதோ போயிட்டு இருக்கேன் அப்படின்னு. இந்த பகவத்கீதையில 9வது அத்தியாயத்துக்கும் 10வது அத்தியாயத்துக்கும் நடுவுல இந்த உபனிஷதங்களை கொஞ்சம் சொல்லிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் ஒவ்வொரு நாயை சொல்லிட்டு இருக்கேன். நம்ம கடைசியா பார்த்தீங்க அப்படின்னா பிருகதாரண்யத்துல திருத்திய அத்தியாயத்துல 3வது அத்தியாயத்துல 6, 7 2 பிராமணங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். கார்கி பிராமணம் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்தர்யாமி பிராமணம் அப்படின்றத பார்த்துருக்கோம். இந்த 2த்துல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூத்திரம் அப்படின்றது ஒரு முக்கியமானதை சொன்னோம். வாயுர்வை தத் சூத்திரம். வாயுதான் பார்த்தீங்கன்னா சூத்திரம் அப்படின்னு பேர். அந்த வாயுக்குள்ளார இருக்கிறது எதுவோ அது அந்தர்யாமி அப்படின்னு பேர். ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சூத்திரதாரி பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா சூத்திரதாரி. அவர் கையில இருக்கிறது சூத்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாயுன்னு சொல்றது, பிராணன் அப்படின்னு சொல்றது. இதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்பட் ஷோல பொம்மலாட்டத்துல பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பொம்மலாட்டக்காரன் எல்லாத்தையும் ஆட்டி வைப்பானோ, எல்லாத்தோட பிராணன்களையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கையில வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஆட்டி படைக்கின்றார். அவர் தான் ஈஸ்வரன் சூத்திரதாரி. அது எங்க சுவாமி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கார், அவ்வியக்தமா இருக்கார். இந்த நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பரமாத்மா. ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா வெளியில பரோட்சமா நம்ம அறியறது தான், எங்கேயோ தேடிக்கிட்டு இருக்கோமே, இதுதான் அஜ்ஞானம் அப்படின்றது முக்கியமானது. அப்ப ஆச்சாரியார் பார்த்தீங்க அப்படின்னா அந்தர்யாமி பிராமணத்துல ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்கு. ஸ்ருதி என்ன சொல்லியிருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் பகவானோட சரீரம். பிருத்திவி, ஜலம், அக்னி எல்லாம் பகவானோட சரீரம். இப்ப நம்ம சரீரம் எல்லாம் பகவானோட சரீரம் தான். ஆனா பகவான் உள்ளேயே இருக்காருன்னு இந்த சரீரத்துல அபிமானியா இருக்கிற அந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்கு, பிரதிபிம்ப சைத்தன்யம், ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. இந்த ஜீவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தோட அபிமானம் வச்சிருக்கிறதுனால என்ன இருக்குன்னா, உள்ள இருக்கிற அந்த பரமாத்மாவை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் உள்ளேயே இருக்காரு அப்படின்றது இந்த எந்த ஜீவராசிக்கும் தெரியாது. அது பிருத்திவியா இருக்கட்டும், ஜலமா இருக்கட்டும், அக்னியா இருக்கட்டும், வாயுவா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், எல்லா சரீரம் பகவானோட தான். ஆனா பகவான் உள்ள இருக்காரு அப்படின்னு அது அந்த சரீரத்துல அபிமானியா இருக்கிற ஜீவர்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியறதே இல்லை. அப்போ முக்கியமானது பார்த்தீங்கன்னா அந்தர்யாமிய பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வெளியில தேடுறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலயே மகா அஜ்ஞானம் எது அப்படின்னா, ஈஸ்வரனை வெளியில விக்கிரகத்துல பார்த்தீங்கன்னா இருக்காருனோ, எங்கேயோ ஒரு தூரத்துல நமக்கு பரோட்சமா கண்ணுக்கு தெரியாம எட்ட முடியாத தூரத்துல கைலாயம் வைகுண்டத்துல இருக்காரு அப்படின்னும், நம்ம எதெல்லாம் தேடுறோமோ அது எல்லாம் அஜ்ஞானத்தினால உண்டாகிறது. அப்ப ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா சர்வாந்தர்யாமியா பார்க்கறது தான் பார்த்தீங்கன்னா உண்மையால ஞானம். சர்வாந்தர்யாமின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க எந்த விக்கிரகத்துக்கு வேணா போங்க, நல்லா பூஜை பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, ஆனா உள்ள இருக்கிறது எது அப்படின்னா உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த நான் தான் வெளியில அந்த விக்கிரகத்துக்குள்ளாரையும் நானா இருக்கிறது. அதனால பார்த்தீங்கன்னா வேதத்தை எங்கேயுமே வேதத்தை பார்க்காம இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான உபாசனம். அபேத ஆராதனம் அச்சுதஸ்ய அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிவம்சம் சொல்லுது. அச்சுதனுடைய ஆராதனம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அபேதம், அபேதத்துலதான் பார்த்தீங்கன்னா ஆராதனை பண்ணணும். அப்ப அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் பேக்ரவுண்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 6வது பிராமணம் 7வது பிராமணம் பார்த்து முடிச்சிருக்கோம். நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு 8வது பிராமணம் ஒன்று இருக்கு, அக்ஷர பிராமணம் அப்படின்னு அதுக்கு பேரு. நான் என்ன பண்ண போறேன், கொஞ்சம் உங்களுக்கு என்ன பண்றேன், இந்த 13வது சாப்டர் ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல அந்த அக்ஷர பிராமணத்தை 8வது பிராமணத்தை கொஞ்சம் வாசிச்சு காட்டிடுறேன்.
இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஒரு பிராமணத்தை 8வது பிராமணத்தை விட்டுட்டு 9வது பிராமணத்துக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஜம்ப் பண்றோம். இந்த 9வது பிராமணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நவமம் பிராமணம் வந்து சாட்கல்ய பிராமணம் அப்படின்னு பேர். ஏக தேவதா பிராமணம் அப்படின்னு பேர். நிறைய பேர் அவங்கவுங்க வச்சுப்பாங்க, நிறைய பேர் வைக்கிறாங்க சாஸ்திரத்துல. இதுக்கு பேர் சாக்கல்ய பிராமணம், இல்ல அப்படின்னா ஏக தேவதா பிராமணம் அப்படின்னு பேர் இந்த 9வது பிராமணத்துக்கு பேர். வித்வத் சபா வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யர் எல்லாம் கூடி இருக்கிற வித்வத் சபா ஜனக மகாராஜாவோட ராஜ்யத்துல சபையில நடக்குது. யாக்ஞவல்யர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நல்ல பண்டிதர், சுக்லயஜுர்வேதத்தையே வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு டைரக்டா சூரியன் மூலமா கொண்டு வந்தவர். அவர் என்ன பண்ணியிருக்கார், பசு காமத்தினால நான் வந்திருக்கேன், எனக்கு வந்து பசுக்கள் தேவைப்படுதுப்பா, ஒரு 1000 பசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வித்வத் சபால யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 1000 பசுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால நான் அவரு உள்ள வரும்போதே சொல்றேன், எனக்கெல்லாம் பாண்டித்யம்னா இல்லை, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுப்பா, எனக்கு பசுக்கள் மேல ஆசையா இருக்கு. வீட்டுக்காரி சொல்லியிருக்கா, என்னன்னு கேட்டீங்கன்னா, பசுமாடு கம்மி ஆகி போச்சு, நீ வந்து அடிக்கடி காஃபி டீ கேட்குற, தயிர் கேட்குற, நெய் கேட்குற, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட பசுமாடு இல்லை, போய் பசு எங்கேயா போய் பிடிச்சிட்டு வாங்க. அப்படியே வந்தேன், வந்து பார்த்தா ராஜ்யத்துக்கு வெளியில வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 1000 பசுமாடு அப்படின்னு. நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பசுகாமத்துக்காக, பசுவை ஆசைப்பட்டு தான் உள்ள வந்திருக்கேன் அப்படின்னு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வினயபாவத்தோட வந்து சாதாரண ஒரு கிராமத்தா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாக்ஞவல்யர் உள்ள நுழைஞ்சிருக்காரு. நுழைஞ்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வித்வான்கள்லாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொல்லிக்கிட்டே வர இந்த வித்வத் சபால வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் சொல்லப்பட்டதோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரரா இருக்கட்டும், பெரியவங்க எல்லாருமே பிருகதாரண்யத்துக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதான பிரமாணமா நம்ம எடுத்துப்போம். சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், தைத்திரியம், இந்த 3 உபனிஷதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட கையில இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். அதுக்காக உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். சங்கர பாஷ்யத்தை நான் அதிகம் வாசிக்கல, இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இது எப்படி அப்படின்னு இது பண்றதுக்கு. இந்த 9வது பிராமணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியார் என்ன பண்றாரு, ஒரு அவதாரிக்கா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு. அவதாரிக்கால வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னெல்லாம் போச்சோ, இது வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், போன பிராமணத்துல விட்டுருங்க, அந்தர்யாமி பிராமணத்துல இருந்து எடுத்துங்க. அந்தர்யாமி பிராமணத்துல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா பிருத்திவியில இருந்து ஒவ்வொன்னா ஸ்டெப்பா கொண்டு வந்திருக்கோம். பிருத்திவியை வந்து வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா சூத்திரம் எப்படி வியாபிச்சிருக்கு, பிருத்திவிய ஓத்த புரோத்தமா ஜலம் வியாபிச்சிருக்கு. ஜலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி வியாபிச்சிருக்கு, ஆனா அக்னியை சொல்லல. அதுக்கப்புறம் வந்து ஜலத்தை வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா வாயு இருக்கு. வாயுவை வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த வானவெளின்னு சொல்லக்கூடிய அந்தரிக்ஷம் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கு. அந்தரிக்ஷத்தை வியாபிச்சு கந்தர்வ லோகம் இருக்கு. கந்தர்வ லோகத்தை வியாபிச்சு ஆதித்ய லோகம் இருக்கு. ஆதித்ய லோகத்தை வியாபிச்சு சந்திர லோகம் இருக்கு. சந்திர லோகத்தை இது பண்ணி வியாபிச்சு வந்து பாத்தீங்கன்னா ஓத்தப்ரோத்தமா நட்சத்திர லோகம் இருக்கு. நட்சத்திர லோகத்தை வந்து வியாபிச்சு தேவலோகம் இருக்கு. தேவலோகத்தை வியாபிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரலோகம் இருக்கு. இந்திரலோகத்தை வியாபிச்சு பிரஜாபதி லோகம் இருக்கு. பிரஜாபதி லோகத்தை வியாபிச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மலோகமானது இருக்கு. இதுல கார்கி வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் சொல்லிட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாக்கல்யர் கேள்வி கேட்டார், அந்த பிரம்மலோகத்தையும் வியாபிச்சு எது இருக்கு சுவாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேட்ட மாத்திரத்துல கதையெல்லாம் சொன்னார். அந்த பூதாவேஷ நியாயப்படி ஒரு கந்தர்வன் உள்ள வந்துட்டான், அதெல்லாம் சொன்னார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிரம்மலோகத்தை வியாபிச்சு இருக்கிறது எது அப்படின்னு கேள்வி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரம். அந்த சூத்திரத்தை நீ அறிவாயா அப்படின்னா ஆமா எனக்கு தெரியும், வாயுர்வை தத் சூத்திரம் அப்படின்னு யாக்ஞவல்யர் என்ன பண்ணார், வாயுதான் அந்த சூத்திரம் அப்படின்னு பேரு. பிரம்மலோகத்தை வியாபிச்சு இருக்கக்கூடியது அந்த சூத்திரம் வாயு. அதுக்கப்புறம் அந்தர்யாமியை பத்தி தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அந்தர்யாமியை பத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சார். ஒவ்வொருத்தையும் வியாபிச்சு அந்தர்யாமினா உள்ள 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 இருக்கிறது அப்படின்னு. இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலத்தை வியாபிச்சு சூக்ஷ்மம், அதனை வியாபிச்சு அதை காட்டிலும் சூக்ஷ்மம், அதை காட்டிலும் அதுக்குள்ளார சூக்ஷ்மம் அப்படின்னு ஸ்தூலத்திலிருந்து ஆரம்பிச்சு சூக்ஷ்மம் சூக்ஷ்மம் சூக்ஷ்மம்னு
மெதுவா கொண்டு போய் எங்க முடியும் அப்படின்னா சூத்திரத்துல முடியும். அத்தியந்த சூக்ஷ்மம் சூத்திரம். சூத்திரத்தை காட்டிலும் ரொம்ப சூக்ஷ்மம் இது அந்தர்யாமி. இது வரைக்கும் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்தர்யாமிய வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்க அப்படின்னா அவதாரிக்கால ஆச்சாரியர் சொல்றார், அந்தர்யாமி வந்து பாத்தீங்கன்னா என்ன எப்படி பண்றார், இந்த உலகத்தை எல்லாத்தையும் பகவான் தான் கண்ட்ரோல் பண்றார். அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரன் தான் இந்த லோகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் கண்ட்ரோல் பண்றார். நியந்தான்னு பேர். நல்லா புரிஞ்சுக்கணும். உள்ளுக்குள்ளார எனக்குள்ளார இருக்கிற அந்தர்யாமி தான் இந்த லோகத்தில் இருக்க சர்வ ஜீவராசிகளுக்குள்ளாரையும் இருந்துகிட்டு அந்தர்யாமியா இருந்துகிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றவரா இருக்கார். எங்கேயோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேபிட்டல்ல தனியா எங்கேயோ தூரத்துல இருந்துகிட்டு கைலாயத்திலையும் வைகுண்டத்திலையும் இருந்துகிட்டு எல்லாத்தையும் அவர் ஆள்வதில்லை, அரசாட்சி பண்றதில்லை. அப்ப எங்க இருந்து சுவாமி எல்லாத்தையும் வழி நடத்துறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்குள்ளார ஒவ்வொரு அணுக்குள்ளாரையும் அந்த அந்தர்யாமி வந்து பாத்தீங்கன்னா இருக்கார். அந்தர்யாமி அப்படி இருந்தாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலகத்தை எப்படி கட்டுப்படுத்துறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூத்திரம் சொல்லக்கூடியதை வச்சுக்கிட்டு, சூத்திரம்னா எது, வாயுர்வை தத் சூத்திரம். அந்த வாயுவை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார், சூத்திரமா வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். அந்த சூத்திரதாரி வந்து பாத்தீங்கன்னா அவ்யக்தம், வெளிப்படாதவரா இருக்கிறவர் என்ன பண்றார் அப்படின்னா சூத்திரத்தை வைத்துக் கொண்டு என்ன பண்றார், எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றார். அந்த சூத்திரத்தை பத்தி தான் திரும்பவும் என்ன பண்ணுது இந்த சாக்கல்ய பிராமணம் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சு. நான் வந்து உங்களுக்கு தமிழ்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவதாரிகா பாஷ்யத்தை சங்கர பாஷ்யத்தை தமிழ்லயே கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் வாசிச்சுக்கோங்க முன்னாடி. இதுக்கப்புறம் மந்திரத்துக்குள்ளார வந்து நம்ம பிரவேசம் பண்ணுவோம். நவமம் பிராமணம் பிருகதாரண்யக உபனிஷத்துல 3வது அத்தியாயம் 9வது பிராமணம். அதஹைனம் விதக்தகா சாக்கல்யப்ரச்ச. அதஹைனம் விதக்தக் சாக்கல்யப்ரச்ச கதி தேவா யாஜ்ஞவல்யேதி. கதி தேவா யாஜ்ஞவல்யேதி. இது ஒரு பெரிய மந்திரம், நான் துண்டா போட்டிருக்கேன் உங்களுக்காக. அதஹைனம் விதக்த சாக்கல்யா. பிறகு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 8வது பிராமணம் அக்ஷர பிராமணம் முடிஞ்சதுக்கு பிறகு 8வது பிராமணம் யார் கேட்கிறான்னு கேட்டீங்கன்னா அக்ஷர பிராமணம் கார்கி கேட்கிறாங்க. திரும்பவும் கார்கி திரும்ப கேட்டு முடிச்சதுக்கு பிறகு திரும்ப சாக்கல்யர் என்ன பண்றார், கேட்க ஆரம்பிக்கிறார். சக்கலரோட புத்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாக்கல்யர்னு பேர், அப்பாவோட பேரை வச்சுக்கிட்டு சாக்கல்யர்னு பேரு. சொந்த பேர் அவருக்கு என்ன பேரு அப்படின்னா விதக்தர் அப்படின்னு பேர். விதக்தர், அதனால்தான் விதக்த சாக்கல்யா அப்படின்னு அவருக்கு பேர். எப்பவுமே அப்பாவோட பட்ட பேரை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சொல்லுவாங்க, அப்பாவோட பேர் சொல்லிதான் சொல்லணும். அப்ப விதக்த சாக்கல்யர் என்ன பண்றாரு அப்படின்னா யாஜ்ஞவல்யரை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கிறார். ஹே யாஜ்ஞவல்யர் கதி தேவா, ஹே யாஜ்ஞவல்யரே தேவதைகள் எத்தனை இருக்கின்றன இந்த உலகத்துல அப்படின்னு. நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் இருக்கும். என்ன சாமி, நான் முருகரை கும்பிடுறேன், நான் விநாயகரை கும்பிடுறேன், நான் அம்பாரை கும்பிடுறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா முனியன் சாமியை கும்பிடுறேன் அப்படின்னு ஏகப்பட்ட தேவதைகளை வச்சிருக்கோம். இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கணும். அதுக்காக தான் நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றேன். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஈஸ்வர ஞானம் எப்படி இருக்கு அப்படின்னா தேவதா ஞானம் ரொம்ப அல்பம். அதுக்காக தான் உபனிஷத்தை வந்து பாத்தீங்கன்னா படிக்கணும் அப்படின்றது. யாஜ்ஞவல்யரை பார்த்து விதக்த சாக்கல்யர் கேட்கிறார், கதி தேவாஹா பவந்தி, இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை தேவதைகள் இருக்கின்றன, முதல் கேள்வி. உடனே வந்து பாத்தீங்கன்னா சகோவாச்ச, யாஜ்ஞவல்யர் வந்து பாத்தீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். சகோவாச்ச சக ச ஹைததைவ நிவிதா பிரதிபேதே. ச ஹைதயைவ ஹைதயைவ ச ஹைதயைவ நிவிதா பிரதிபேதே. யாவந்தோ வைஸ்வதேவஸ்ய நிவித்யுச்யந்தே. யாவந்தோ வைஸ்வதேவஸ்ய நிவித்யுச்யந்தே. த்ரயஸ்ச த்ரீச்ச சதா. த்ரயஸ்ச த்ரீச்ச சதா. த்ரயஸ்ச த்ரீச்ச சகஸ்ரே சகஸ்ர சகஸ்ரேதி. த்ரயஸ்ச த்ரீச்ச சகஸ்ரேதி. ஓம் இதி ஹோவாச்ச.
ஓமிதி ஹோவாச்ச கதி தேவா யாக்ஞவல்யேதி. ஆயிடுச்சு. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விதமா பாத்தீங்கன்னா கேட்கப்பட்டார். எத்தனை தேவதைகள் அப்படின்னு விதக்த சாக்கல்யர் கேட்ட மாத்திரத்துல யாக்ஞவல்யர் பாத்தீங்கன்னா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ச ஹைதையைவ நிவிதா பிரதிபேதை. இப்ப நம்ம பார்க்க போறது ஆரம்பத்துல பதில் சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிவிதான்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா பின்னாடி சொல்லக்கூடிய விஸ்தாரமான வியாக்கியா பின்னாடி வரப்போகுது எத்தனை தேவதைகளை பத்தி. இப்ப அந்த கத்தின்ற சப்தம் என்னன்னா, எத்தனை அப்படின்றது பாத்தீங்கன்னா வெறும் எண்ணிக்கையை மட்டும் குறிக்கிறது. முதல்ல பாத்தீங்கன்னா கவுண்டிங்கை பாத்தீங்கன்னா எத்தனை தேவதைகள்னு ஒரு ஃபைனல் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தேவதைகளை பத்தி பேச ஆரம்பிக்க போகுது. அப்ப ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, ஸ்ருதி சொல்லுது ச ஹைதையைவ நிவிதா பிரதிபேதை. யாக்ஞவல்யருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் பின்னாடி ஒரு தேவதைகளை பத்தி கேட்பார் அப்படின்னு தெரியும். அதனால முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாவந்தோ வைஸ்வதேவஸ்ய நிவித் உச்சியந்தி. வைஸ்வதேவ சூத்திர இது ஸ்தோத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. ஈஸ்வரனை பத்தின ஸ்தோத்திரம் வைஸ்வதேவ ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. அதுல பாத்தீங்கன்னா எந்த எண்ணிக்கையானது பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோ தேவதைகளை பத்தி, அந்த எண்ணிக்கைகளை பாத்தீங்கன்னா உச்சியந்தே இங்கு சொல்லப்படுகின்றது. எத்தனை தேவதை சுவாமி அப்படின்னு கேட்டா பிரிக்கிறார். திரயஸ்ச த்ரீச்ச சதா, திரயஸ்ச 3, அதுக்கப்புறம் த்ரீச்ச சதா 3 100, 3 + 300. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியாச்சு திரயஸ்ச த்ரீச்ச சதா அப்படின்னா 303 தேவதைகள் ஒண்ணு. அதுக்கப்புறம் திரும்ப சொல்றார் திரயஸ்ச த்ரீச்ச சகஸ்ரேதி 3, திரயஸ்சனா திரும்ப 3, அதுக்கப்புறம் த்ரீச்ச சகஸ்ர இதி 3 + 3000 3003. அப்ப என்ன பண்ணிக்கணும், 303 + 3003 ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா என்ன வந்துடும், 3306 தேவதைகள். நம்ம 30 முக்கோடி தேவதைகள்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த 30 முக்கோடி தேவதைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த இப்ப சொல்ற 3306 தேவதைகளோட விஸ்தாரமான ஃபார்ம். ஒவ்வொரு தேவதைகளுக்கும் கீழே பாத்தீங்கன்னா அநேக சின்ன 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 தேவதைகளா பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. கவுன்சிலர்ஸ் எடுத்துங்க, எவ்வளவு பேர் கவுன்சிலரை எண்ணணும் அப்படின்னா எவ்வளவு பேர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ வந்தா சுருங்கி போகும், அப்புறம் மந்திரி வந்தா கம்மி ஆயிடுவாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரொம்ப கம்மி ஆயிடுவாங்க. இதே மாதிரி எம்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை எம்பி, அப்புறம் கேபினெட் மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ, ஜாயிண்ட் மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளோ. இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கணும். 3306 பிரதான தேவதைகள், 33 கோடி தேவதைகள், அவர்களுடைய விஸ்தாரம் புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஓம் இதி. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம இதுல ஆமோதிக்கிறதுக்கு ஓம் தான் சொல்லுவோம், நம்ம ஆமான்னு சொல்றோம்ல, நம்ம ஆமா எஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமே. இப்ப கூட கேரளா இதுல போனீங்க அப்படின்னா, நம்ம ஸ்ரீலங்கால போனீங்கன்னா ஓம் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்ல எல்லாம் விட்டு போயிடுச்சு. அப்ப பாத்தீங்கன்னா விதக்த சாக்கல்யர் சொல்றார் ஓம் இதி. ஓம் இதி அப்படின்னா என்ன அர்த்தம், ஆமா நீங்க சொன்னது கரெக்டு தான், 3306 தேவதைகள் தான் இருக்கின்றன, சரியா சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிக்கிறார். கத்யேவ தேவா யாக்ஞவல்யேதி. ஹே யாக்ஞவல்யரே, அந்த 3306 தேவதைகள்ல பிரதானமான எத்தனை தேவதைகள் இருக்கின்றன, பிரதான தேவதைகள் எத்தனை அப்படின்னு திரும்ப கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்ட மாத்திரத்துல யாக்ஞவல்யர் பதில் சொல்றார். த்ரயம் த்ரிஷத் இத்யோமிதி ஹோவாச்ச த்ரயஸ்திரிகும்ஷதித்யோமிதி ஹோவாச்ச த்ரயஸ்திரிகும்ஷத்யோமித்யோவாச்ச த்ரயஸ்திரிகும்ஷத்யோமிதி ஹோவாச்ச. த்ரயஸ்திரிகும்ஷத், த்ரயஸ்திரிகும்ஷத் அப்படின்னா 33 தேவதைகள். அப்ப 3306 தேவதைகள்ல பிரதான தேவதை கேபினெட் மினிஸ்டர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 33 தேவதைகள் அப்படின்னு யாக்ஞவல்யர் பதில் சொன்னார்.
உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி கேட்டார். ஓமிதி, அங்க ஒரு தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஓமிதி ஹோவாச் இருக்குல்ல, அது விட்டு போயிருக்கு, அதை நம்ம தமிழ்ல எழுதிக்கணும். ஆமா, ஓம் என்று சாக்கல்யர் வந்து பாத்தீங்கன்னா ஆமோதித்தார். ஆமா பாஸ், நீங்க சொல்றது கரெக்ட் தான். மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 33 தேவதைகள் பிரதானம் அடிச்சா 33 மனசுக்குள்ளார கொண்டு வந்துடணும். நம்ம அதிகபட்சம் இவங்கள்ட்ட தான் டீலிங் நடந்துகிட்டு இருக்கு. இந்த 33 தேவதைகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உடனே விதக்த சாக்கல்யர் கேள்வி கேட்டார். கத்யேவ தேவா யாக்ஞவல்யேதி, ஏ யாக்ஞவல்யரே, திரும்பவும் கேட்கின்றேன், எத்தனை தேவதைகள் அந்த 33ல பிரதானமாக இருக்கின்றன அப்படின்னு கேள்வி கேட்டேன். ஷடித்யோமிதி ஹோவாச்ச, ஷடிதி ஷடிதி ஓமிதி ஹோவாச்ச, ஷடித்யோமிதி ஹோவாச்ச. உடனே யாக்ஞவல்யர் சொன்னார், மொத்தம் 6 தேவதைகள். பிரதான தேவதை 6 தான், 33 சுருக்கி 6. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேட்கிறார், திரும்பவும் கேட்கிறார், ஓமிதி. இவரு சாக்கல்யர் சொல்றார், கரெக்டா சொன்னீங்க, 33 தேவதைகள்ல 6 தேவதை தான் பிரதானம், கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு சாக்கல்யர் சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்டார். கத்யேவ தேவா யாக்ஞவல்யேதி, கத்யேவ தேவா யாக்ஞவல்யேதி த்ரய இத்யோமிதி ஹோவாச்ச, த்ரய இத்யோமிதி ஹோவாச்ச. இந்த 6ல எது முக்கியமானது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா 3 தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம். அப்போ 33 6 அதுக்கப்புறம் 3 அப்படின்னு கேட்டோன்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னார், ஓமிதி ஹோவாச்ச, சரியா சொன்னீங்க யாக்ஞவல்யரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேள்வி கேட்டார். கத்யேவ தேவா யாக்ஞவல்யேதி த்வாவித்யோமிதி ஹோவாச்ச. உடனே வந்து பாத்தீங்கன்னா யாக்ஞவல்யர்ட்ட வந்து இவர் கேட்கிறார், இந்த 3த்துலயும் எத்தனை தேவதை பிரதானமானது அப்படின்னு கேட்டோட யாக்ஞவல்யர் சொல்றார், 2 தேவதைகள் தான். துவௌ, 2 தேவதைகள் தான்ப்பா. இதி துவாவிதி அப்படின்னா பிடிச்சோன்னா துவௌ இதி, 2 தான் தேவதைகள். உடனே சாக்கல்யர் சொல்ற, ஓமிதி ஹோவாச்ச, ஆமா சுவாமி, நீங்க சொல்றது வந்து கரெக்ட் தான், 2 தேவதைகள் தான் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்ன மாத்திரத்துல வந்து திரும்ப கேள்வி கேட்கிறார். கத்யேவ தேவா யாக்ஞவல்யேதி அத்யர்த்த அத்யர்த்த இத்யோமிதி ஹோவாச்ச, அத்யர்த்த இத்யோமிதி ஹோவாச்ச. இந்த இடத்துல கேள்வி கேட்டோட கேட்கிறார், இந்த 2த்துல எது வந்து பாத்தீங்கன்னா பிரதான தேவதை அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு யாக்ஞவல்யர் சொல்றார், 1.5 தேவதை, 1.5. என்ன சாமி, 1ன்னு சொன்னா கூட பரவாயில்ல, 2ன்னு சொன்னா பரவாயில்ல, 1.5 தேவதை அப்படின்னு சொல்றீங்களே சாமி, 1.5னா எப்படி இது கணக்கு, என்ன கணக்கு இது 1.5? அத்தியர்த்தம், அத்தியர்த்தம் 1.5 தேவதை அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல உடனே சாக்கல்யர் சொல்றார், ஓம், அப்படிதான் நீங்க சொன்னது கரெக்ட், 1.5 தேவதை தான் பிரதானம் அப்படின்னு சொன்ன. அடுத்து கேட்கிறார், கத்யேவ தேவா யாக்ஞவல்யேதி. சுவாமி 1.5 தேவதை என்ன பின்னாடி பார்ப்போம், ஆச்சரிய வியாக்கியானம் இருக்கு, திரும்ப கேள்வி கேட்பார், அப்ப அதுல பார்க்கலாம். அப்ப 3 2 ஆச்சு, 2 வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஆச்சு, 1.5 தேவதை. உடனே கேட்கிறார் சாக்கல்யர், கத்யேவ தேவா யாக்ஞவல்யேதி ஏக இத்யோமிதி ஹோவாச்ச. இந்த 1.5 தேவதையிலையும் எது வந்து பாத்தீங்கன்னா பிரதான தேவதை அப்படின்னு கேட்கும்போது எத்தனை தேவதை அப்படின்னும் போது சொல்றாரு, ஏக இதி, ஒரே ஒரு தேவதை தான் இருக்கிறது அப்படின்னு. ஓம் இதி ஹோவாச்ச, ஆமா சுவாமி, நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஒரே ஒரு தேவதை தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான தேவதை அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கேட்டதை வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, கதமே தே த்ரயஸ்தத்ரீச்ச சதா த்ரயஸ்சத்ரீச்ச சகஸ்ரேதி. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கவுண்டிங் எத்தனை எண்ணிக்கைன்னு சொல்லி முடிச்சாச்சு. இனி வந்து பாத்தீங்கன்னா கதமே தே, இப்ப சொன்னமே த்ரயஸ்ச த்ரீச்ச சதா த்ரயஸ்ச த்ரீச்ச சகஸ்ரேதி, 3306 தேவதைகள்னு சொன்னீங்க பாத்தீங்களா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா அவைகள் என்ன தேவதைகள் அப்படின்னு கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிச்சதுக்கு பிறகு அந்த தேவதா விஷயத்துல எத்தனை எண்ணிக்கை அப்படின்னு கேட்கிறேன். கேட்ட மாத்திரத்துல இந்த பிராமணத்துல முதல் மந்திரம் இந்த இடத்துல முடிவடைகிறது. இப்ப இனிமே என்ன கேட்க போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே கேட்கறது என்ன அப்படின்னா
அந்த தேவதைகள் யார் யாரு? அப்ப 3303, அதுக்கப்புறம் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா 33, 33ல இருந்து 6, 6ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 3, 3ல இருந்து 2, 2ல இருந்து 1.5, 1.5ல இருந்து ஒரு தேவதை. இதை எல்லாத்தையும் கவுண்டிங்ல சொன்னது எல்லாத்தையும் விரிவா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு அடுத்த மந்திரம் ஆரம்பிக்குது. சகோவாச்ச மகிமான ஏவைஷாம் ஏதே த்ரயஸ்த்ரிம்ஷத்யேவ தேவா இதி கதமே தே த்ரயஸ்த்ரிம்ஷத் இத்யஷ்டௌ வசவ ஏகாதச ருத்ரா द्वादशादित्याः ते एकत्रिंशत् इन्द्रश्चैव प्रजापतिश्च त्रयस्त्रिंशाविति. இந்த மந்திரம் ரெண்டாவது மந்திரம், 9வது இதுல ரெண்டாவது மந்திரம். சகோவாச்ச, உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா யாக்ஞவல்யர் வந்து பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். நீ கேட்டிய 3303 தேவதைகள், அவளெல்லாம் சொல்ல வேணாம் சுவாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 33 கோடி தேவதைகளை நம்ம என்ன பண்ணோம், 3306 தேவதைகள்னு சொன்னோம். அந்த 3306 தேவதைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப விஸ்தாரம், அதுவும் சொல்லி முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா மகிமான ஏவ ஏஷேதா ஏவ ஏஷாம் ஏதே த்ரயத்ரிம்சதி 33 தேவதைகள்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், 3306 தேவதைகளை உள்ளடக்கி இந்த 33 தேவதைகளோட மகிமைகள் தான், விபூதிகள் தான், விஸ்தாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா மற்றதெல்லாம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம 33 தேவதைகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இவைகளோட மகிமை தான் மற்ற எல்லா தேவதைகளும். அதுதான் சொல்றாரு, மகிமான ஏவ ஏஷாம் ஏதி த்ரயஸ்த்ரிம்ஷத் இத்யேவ த்ரயம் த்ரிம்ஷத்வேவ தேவாயிதி. இந்த 33 தேவதைகள் தான் மற்ற எல்லாத்தோட விபூதி அப்படின்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனே வந்து பாத்தீங்கன்னா கதமேதே த்ரயஸ்த்ரிம்ஷத், எந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா 33 தேவதைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யாரு கேள்வி கேட்கிறா, சாக்கல்யர் கேள்வி கேட்கிறார். இங்க இருந்து ஆரம்பிக்க 33 தேவதைகள் யார் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டோன்னு ஆரம்பிக்கிறார். அஷ்டௌ வசவஹா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 8 பேர் வந்து பாத்தீங்கன்னா வசுக்கள், அஷ்ட வசுக்கள்னு சொல்றோம்ல, நம்ம கேள்வி கேட்டிருப்போம், சாஸ்திரங்கள்லாம் படிப்போம். அஷ்ட வசுக்கள் 8 பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதச ருத்ராஹா, மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசம்னா 11 ருத்ரர்கள். அதுக்கப்புறம் துவாதச ஆதித்யா, 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யர்கள். துவாதச 12 ஆதித்யர்கள். தே ஏகத்ரிம்ஷத், இது வரைக்கும் கூப்பிட்டீங்கன்னா எத்தனை வந்துடும், 8 பேரு வசுக்கள், அதோட 11 பேரை சேர்த்தீங்கன்னா ருத்ரர்கள் சேர்த்தீங்கன்னா 8 19. 19க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12 கூட்டினீங்க அப்படின்னா 31. தே ஏகத்ரிம்ஷத், இதோட சேர்த்தீங்கன்னா 31 பேர் வந்துடும். 31க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்திரஸ்சைவ பிரஜாபதிஷ்ச, அப்போ இந்திரனை சேர்த்தீங்கன்னா 32, அதுக்கப்புறம் பிரஜாபதின்னு சேர்த்தீங்கன்னா 33. திரயம் திரிஷாவிதி, இந்த விதமா என்னன்னு கேட்டீங்கன்னா 33 தேவதைகள் மொத்தம் கூட்டி பாருங்க 33 வந்துடும். இந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 32, பிரஜாபதி 33, இவள்தான் 33 தேவதைகள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லி முடிக்கிறார். முடிச்ச மாத்திரத்துல 2வது மந்திரம் முடிச்சது, 3வது மந்திரம் ஆரம்பிக்குது. நம்ம நல்லா தெரிஞ்சுங்க, 33, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணும் போது வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கம்மி பண்ணோம், 33, 6, அப்புறம் 3, அப்புறம் 2, 1.5, 1, இந்த ஆர்டர்ல வரணும். இப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கேள்வி வருதுன்னா, அந்த 8 வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், இவங்களை பத்தி பேச்சு வந்து பாத்தீங்கன்னா நடுவுல வந்துருச்சு. 33 எக்ஸ்பிளைன் பண்றோம். 3வது மந்திரம் கதமே வசவ இதே
கதமே வசவ இத்யக்னிஷ்ச பிருத்திவி ச வாயுஷ்ச அந்தரிக்ஷம் ச ஆதித்யஸ்ச த்யௌஷ்ச சந்திரமாஸ்ச நக்ஷத்ராணி சைதே வசவஹ ஏதேஷு ஹீதம் வசு சர்வம் ஹிதமிதி தஸ்மாத் வசவ இதி. கதமே வசவ இதி. உடனே பாத்தீங்கன்னா சாக்கல்யா கேட்கிறார், அஷ்டவசுக்கள்னு சொல்றீங்களா சுவாமி, யார் அது அப்படின்னு கேட்கும் போது கதமே வசவ இதி. அந்த அஷ்டவசுக்கள் யார் யாரு? இது ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அந்த பிருகதாரண்யம். அக்னிஷ்ச, ஒன்னு அக்னி, ரெண்டாவது பிருத்திவி, மூணாவது வாயு, நாலாவது அந்தரிக்ஷம், அஞ்சாவது ஆதித்யன், ஆறாவது சொர்க்கம்னு சொல்லக்கூடிய ஜீவலோகம், ஏழாவது பாத்தீங்க அப்படின்னா சந்திரன், அதுக்கப்புறம் எட்டாவது பாத்தீங்கன்னா நக்ஷத்ராணி. மொத்தம் 8 ஐட்டம் வந்துருச்சு. அக்னி, பிருத்திவி, வாயு, அப்புறம் அந்தரிக்ஷம்னா வானவெளி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதித்யன், அதுக்கப்புறம் சொர்க்கம், அதுக்கப்புறம் சந்திரன், அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள். மொத்தம் பாத்தீங்கன்னா 8. இந்த 8க்கும் பேரு அஷ்டவசுக்கள்னு பேரு. ச ஏதே வசவஹ சைதே வசவஹ, இவைகள் தான் அஷ்டவசுக்கள் என்று சொல்லப்படுகின்றன. சாமி வசுக்கள் இதானா? ஆமாமா. ஏதேஷு ஹிதம் வசு சர்வம் ஹிதமிதி. இந்த 8 வசுக்கள்கிட்ட தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் பாத்தீங்கன்னா வாசம் செய்கின்றன. இந்த லோகத்துல இருக்கிற ஜீவராசிகள் இருக்கே, எல்லா ஜீவராசிகளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளும் ஏதேஷு ஹிதம் வசு சர்வம் ஹிதமிதி. இந்த லோகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இந்த 8ல தான் பாத்தீங்கன்னா வாசம் செய்கின்றன. வசனாத் வசுகு, வாசம் பண்றதுனால பாத்தீங்க அப்படின்னா வசு அப்படின்னு பேரு. நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? இந்த பிருத்திவியில இருக்கோம். இது இல்லாம வானவெளின்னு அந்தரிக்ஷ லோகங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் ஆதித்யன் இருக்கு, அதுக்கப்புறம் சொர்க்கம் இருக்கு, அப்புறம் சந்திர லோகம் இருக்கு, அப்புறம் நட்சத்திர லோகங்கள் இருக்கு, அக்னி இருக்கு, அக்னி லோகம் இருக்கு. இது மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளும் இதுக்குள்ளதான் இருக்கின்றது. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா அஷ்ட வசுக்கள். வாசம் செய்வதால் வசு, வாசம் செய்வதால் வசு. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா இதுலதான் இருக்கோம். தேவதைகளுக்குள்ளாரத்தான் நம்ம பாத்தீங்கன்னா இருக்கோம். அதனால இதுக்கு பேர் பாத்தீங்கன்னா தஸ்மாத் வசவ இதி. ஆகையினால் பாத்தீங்கன்னா இந்த 8க்கும் பேர் பாத்தீங்கன்னா வசுக்கள் என்று பெயர் சொல்லியாச்சு. பிரதான தேவதை 8 வசுக்கள். அதுக்கப்புறம் கதமே ருத்ரா இதி. கதமே ருத்ரா இதி தசேமே புருஷே பிராணாஹ. தசேமே புருஷே பிராணாஹ ஆத்மைகாதசஹ. ஆத்மைகாதசः ते यथा अस्मिन् शरीरान् मर्त्यात् उत्क्रामन्ति अत रोदयन्ति तद्रोदयन्ति तस्मात् रुद्र इति. அற்புதமான மந்திரம். 4வது மந்திரம். கதமே ருத்ரா இதி. யாருப்பா ருத்ரன்? ஏகாதச ருத்ரர்கள்னு சொல்றமே. யார் ஏகாதச? இதெல்லாம் சொல்லும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா மெதுவா வந்துருங்க. நம்மளோட அத்வைதம் என்ன பண்ணுது அப்படின்னா, வைதிகம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஈஸ்வர ஞானத்தை ஏன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னா, அத்வைத சித்தி ஈஸ்வர தரிசனம் எப்படி நடக்கணும்? சர்வத்திர நடக்கணும். ஈஸ்வரனை எங்கேயோ தேடி போய் நம்ம பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கோம். எவ்வளவு காலம் வெளியில தேடி அலையிறீங்களோ ஒன்னும் நடக்காது சாமி. அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எத்தனை ஜென்மம் போனாலும், ஏன்னு கேட்டீங்கன்னா 30 முக்கோடி தேவதைகள் எங்க போனாலும் இந்த தேவதைன்னு. இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயாவது ரொம்ப கம்மி. நீங்க நார்த் இந்தியா போயிட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப 30 முக்கோடி தேவதைகள் இருக்குல்ல. இதெல்லாம் நார்த் இந்தியால ஊருக்கு பாத்தீங்க அப்படின்னா தேவதைகள் இருக்கு. எங்க போனாலும் சாமி அந்த கோயில் போனீங்களா, இந்த கோயில் போனீங்களா, இங்க இருக்கு அங்க இருக்கு. எவ்வளவு அலையிறது! இந்தியா ஃபுல்லா நீங்க சுத்தி தெரிஞ்சாலும் பாத்தீங்கன்னா முடியாது சாமி. தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா HRNC கவுண்டரோல இருக்கிற கோயில் மட்டுமே 42,000 கோயிலாம். HRNCயோட கவுண்டிங்ல இருக்கிற பேப்பர்ல
ஊருக்குள்ளார வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலை கட்டி வச்சிருக்கும். விதவிதமான தேவதை, நம்ம கேட்டே இருக்காத தேவதை. அப்ப எத்தனை தேவதைகளை வந்து தேடி அலையிறது. 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிக்கால். பாரதி சொல்றான், ஐயோ சாமி இத்தனை பேரை தேடி தேடி அலையிறீங்களே அப்படின்றான். அறிவொன்றே தெய்வம் என்று அறிகிறோம், அறிவு ஒண்ணுதான் தெய்வம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுருக்கி ஏன் கொண்டு வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேடி தேடி அலைய முடியாது. அப்ப தேவதைகளை வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் இருக்கு, இந்த சரீரத்துல தான் தேவதைகள். ஏகாதச ருத்ரர்கள் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் தசேமே புருஷே பிராணாகா. பகுவச்சனத்துல பிராணான்னு இருந்துச்சுன்னா இந்திரியங்களுக்கு பேரு பிராணன்கள் அப்படின்னு பேரு. ஞானேந்திரியங்கள் 5, கருமேந்திரியங்கள் 5. இதுக்கு பேரு 10 தச பிராணாகான்னு பேரு. தசேமே தச இமே புருஷே பிராணாகா. 10 பிராணன்கள், 10 இந்திரியங்கள்னு பேரு. கூட வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம ஏகாதசா. ஆத்மா வந்துன்னா இங்க இடத்துல ஆத்மான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மனசு. இந்த 10 இந்திரியங்களோட சேர்த்து மனசை எடுத்துக்கிட்டீங்கன்னா 11 தத்துவங்கள் வந்துடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏகா தே யதா அஸ்மாத் ஷரீராத். இந்த 11க்கு பேர் தான் ஏகாதச ருத்ரர்கள். 5 ஞானேந்திரியம், 5 கருமேந்திரியம், ஒரு அந்த கரணம், மனசுன்னு சொல்றது அந்த கரணத்தை எடுத்துக்கணும். இவைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதச ருத்ரர்கள்னு பேரு. ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் அவங்களுக்கு ருத்ரர்னு பேர் வந்துச்சு அப்ப நான் சொல்றாரு, தே யதா அஸ்மாத் ஷரீராத் மர்த்தியாத். ஒருத்தர் செத்து போறான்னு வச்சுங்க, செத்து போகும்போது என்ன ஆகுது, இந்த அஸ்மாத் ஷரீராத் மர்த்தியாத், இந்த சரீரத்திலிருந்து ஒருத்தன் செத்து போகின்றான் அப்படின்னா மனுஷன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த 11 பேரும் ஏகாதச ருத்ரர்களும் அஸ்மாத் ஷரீராத் உத்கிராமந்தி. இந்த 11 தத்துவங்களும் என்ன ஆகுது, வெளிக்கிளம்பி செல்கிறது அடுத்த சரீரத்துக்கு. கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சரீரம் கிடைக்கும். யதா கர்ம யதா ஸ்ருதம். கர்மத்துக்கு உபாசனைக்கு ஏற்ற மாதிரி அடுத்த சரீரத்தை அடையும். அத பிறகு என்ன ஆகுது, ரோதயந்தி. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, அவங்க சம்பந்தமா சொந்தக்காரவங்களா இருப்பாங்கல்ல, குழந்தைங்க இருப்பாங்க, மனைவி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, மாமா அத்தை எல்லாம் சித்தப்பா எல்லாம் கூடி இருப்பாங்க. ஐயோ போயிட்டானே 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 அப்படின்னு எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த 10 தத்துவங்களும் இந்த சரீரத்துல இருந்து வெளியில கிளம்பி என்ன பண்ணுது, அல வைச்சு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ரோதயந்தி, அல வைக்குது, அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நேற்றுப்பான ஒரு பாட்டி செத்து போயிட்டாங்க, அப்படியே பெரிய ரதம் போகுது. அப்படி ரதம் போகும்போது நான் நாதபிரம்மன் கோயில் போகும்போது காலையில போனோம். நல்ல வருஷப்பிறப்பு அதிகமா இறந்து போயிருக்காங்க பாட்டி. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி அந்த ஃபேமிலியில இருக்கிற ஒரு 4-5 பெண்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க பொண்ணுங்களா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப துக்கத்தோட அந்த அம்மா அழுதுகிட்டே வாசல் வரைக்கும் வந்து அப்படியே போகுது, வண்டி போகுது, அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கு உடனே தான் ஞாபகம் வந்துச்சு, இந்த 11 தத்துவம் இருக்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சௌக்கியமா வீட்டுல அழுவ சத்தம் இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த 11 தத்துவங்கள் வெளியில போன மாத்திரத்துல வீட்டுல இருக்கிறவங்களும் ஐயோ போயிட்டானே 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 அப்படின்னு. அப்ப யாரு அலை பண்ணுனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 11 தத்துவங்கள் வெளியில கிளம்பி சுத்தி இருக்கிற அந்த தேகத்தோடு சரீரத்தோடு சம்பந்தம் இருக்கிற எல்லாத்தையும் அலை வைக்குது. அதனால ததியது ரோதயந்தி, அந்த ரோதனம் பண்ண வைக்கிறதுனால அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ருத்ரர்கள் அப்படின்னு பேரு. 11 தத்துவங்களும் ஏகாதச ருத்ரர்கள் என்று சொல்லப்படுகிறது. இவைகள் அள வைக்கின்றது மனிதர்களை. தஸ்மாத் ருத்ர இதி, அதனால் இந்த 11 தத்துவங்களுக்கு ருத்ரன் அப்படின்னு பேரு. அடிச்சா இது கொஞ்சம் புதுசா இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியரார் அடுத்த மந்திரம் வர சுருதி சொல்லுது, கதம ஆதித்யா இதி. ஏகாதச ருத்ரன் சொல்லியாச்சு. துவாதச ஆதித்யர்கள் யாரு அப்படின்னு சொல்லுது, கதம ஆதித்யா இதி. துவாதச வை மாசாஹா, துவாதச வை மாசாஹா சம்வத்சரஸ்யைத ஆதித்யாஹ, சம்வத்சரஸ்யைத ஆதித்யாஹ ஏதே ஹீதம் சர்வம் ஆததானயந்தி, ஏதே ஹீதம் சர்வம் ஆததானயந்தி, தே யதிதம் சர்வம் ஆததானயந்தி தஸ்மாத் ஆதித்யா இதி. கதம ஆதித்யா இது சாக்கல்யர் கேட்கிறார் யாக்ஞவல்யரை பார்த்து, ஏ யாக்ஞவல்யரே,
அந்த 12 ஆதித்யர்கள் சொன்னீங்களே அவங்க யாரு அப்படின்னு கேட்டோன்னே யாக்கியவல்யர் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். துவாதசவை மாசாக 12 மாதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா துவாதச ஆதித்யர்கள். 12 மாசம் நம்ம சொல்றோமே இதுதான் ஆதித்யர்கள். எப்படி சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்வத்சரஸ்ய ஏதே ஆதித்யா. சம்வத்சரம் அப்படின்னா வருஷம்னு பேரு. ஒரு வருஷத்துல இருக்கக்கூடிய 12 வருஷத்தோட அவயவங்களா இருக்கிறது. ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 12 மாசங்கள் அவயவங்களா இருக்கு. காலம்னு நம்ம அதை தான் சொல்றோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யன், துவாதச ஆதித்யர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 12 ஆதித்யர்கள். ஏன் சுவாமி அப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா ஏதேகி இதம் சர்வம் ஆததானாயந்தி. இந்த காலம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. அவர் போன வருஷம் போயிட்டாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டாரு. அவர் போன மாசம் தான் போனாரு. அவரு அக்டோபர்ல போனார்ல, இல்ல அவர் டிசம்பர்ல போனாரு. அவர் வந்து ஜனவரி மாசம் போயிட்டாருச்சு. இவரு வந்து மார்ச் மாசம் போயிட்டாருச்சு. நம்ம சொல்றோமே இந்த மாதங்களை கணக்குல வச்சுக்கிட்டு சொல்றோமே காலம். இந்த காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு அப்படின்னா ஏத்தே இந்த 12 மாதங்களும் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதம் சர்வம் ஆததானாயந்தி. இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுது ஸ்வீகாரம் பண்ணிக்குது. ஆததான கிரகணம் பண்ணிக்குது, தன்னோட சேர்த்துக்குது. போயிட்டார். நம்ம சொல்றோம்ல அது போயிடுச்சு, அது பழசாயிடுச்சு, தூக்கி போட்டார். அப்ப எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தோம், எல்லாத்துக்கும் டேட் ஆஃப் டெத்தையும் கொடுத்துட்டோம். எக்ஸ்பைரி டேட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் பின்னாடி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம். நமக்கும் எல்லாத்துக்கும் வந்துருச்சு எக்ஸ்பைரி டேட். அப்ப யாரு சுவாமி இது எல்லாத்தையும் கிரகணம் பண்றா அப்படின்னா இந்த 12 மாதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யர்கள். ஆதித்யன்றதுக்கு அர்த்தமே ஆததானாத் ஆதித்யர்கள். ஆததானம்ன்றதுக்கு அர்த்தம் சம்ஸ்கிருதத்துல வந்து கிரகணம் பண்ணுதல்னு அர்த்தம். எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஸ்வாஹா ஸ்வாஹா ஸ்வாகான்னு இந்த காலம் இருக்கே ஆதித்யனை என்ன எடுக்கணும் காலம்னு போட்டுக்கணும். காலத்துலதான் மாசங்க வருஷங்கள்னு வருது, காலம்னு வருது. பிரஜாபதி காலோவை பிரஜாபதி பிரஷ்னோபனிஷத்து முக்கியமானது மந்திரம். காலோவை பிரஜாபதி மாசோவை பிரஜாபதி ஆதித்யோவை பிரஜாபதி பிரஷ்னோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. காலமே பிரஜாபதி. பகவான் எப்படி இருக்காருன்னா காலமா இருக்கார். எல்லாத்தையும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். அது மட்டும் இல்ல தே யதிதம் சர்வம் ஆததானாயந்தி. இந்த 12 மாதங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் செய்து கொள்கின்றன, தன்னோடு லயம் பண்ணிக்கிறது. ஒரு எலி செத்து போச்சு, நான் தூக்கி வெளியில ரோட்ல போட்டிருந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் கழிச்சு பார்த்தேன், பெரிய எலி, பெருச்சாலி, பெரிய எலியா, ஒரு பெருச்சாலி எவ்வளவு பெருசா இருக்கும். எடுத்து போட்டிருந்தேன், ஒரே பேட் ஸ்மெல் இருந்துச்சு. ஒரு 4 நாள்ல வந்து காத்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை ட்ரை ஆக்கிட்டு போயிடுச்சு, ஸ்மெல் எல்லாத்தையும் போயிடுச்சு. அப்புறம் 4 நாள் வந்து பார்த்தா மெதுவா அந்த ஸ்கின் எல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் ஆச்சு, ஒரு 15 நாள் 1 மாசம் ஆச்சு. பார்த்தா வெறும் அப்படியே காஞ்சி போய் ஒரு மாதிரி அப்படியே சூண்டி கிடந்துச்சு. அதுக்கப்புறம் 1 மாசம் கழிச்சு போய் பார்க்குறேன், காணோம், எங்க போச்சுன்னே தெரியல. யார் எடுத்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆதித்யன் இருக்கான் பாத்தீங்களா, எல்லாத்தோட சாரத்தையும் சக் பண்ணி என்ன பண்றா, ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி எடுத்து என்ன பண்றா, ஒண்ணும் இல்லாம பண்ணிடுறான். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீகாரம் பண்றதுனால பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யன், துவாதச ஆதித்யர்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 மாதங்களை காலம் அப்படின்னு எடுத்துங்க. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த இது கேக்குது, இந்திரன் யாரு சுவாமி? 31 முடிச்சாச்சு. 32வது இந்திரன். இந்திரன் யாரு? பிரஜாபதி யாரு? கதம இந்திரஹ கதம பிரஜாபதிரிதி கதம இந்திரஹ கதம பிரஜாபதிரிதி ஸ்தனயித்னுரேவேந்திரோ ஸ்தனயித்னுரேவேந்திரோ யஜ்ஞ பிரஜாபதிரிதி ஸ்தனயித்னுரேவேந்திரோ யஜ்ஞ பிரஜாபதிரிதி கதம ஸ்தனயித்னுரிதி அஷினிரிதி அஷனிரிதி கதமோ யஜ்ஞ இதி பசவ இதி. 6வது மந்திரம். கதம இந்திர கதம பிரஜாபதி. யாரு இந்திரன், யாரு பிரஜாபதி சுவாமி அப்படின்னு கேட்டா உடனே ஆரம்பிக்குது, ஸ்தனயித்னுர் ஏவ இந்திரோ. ஸ்தனயித்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா மின்னலுக்கு பேரு ஸ்தனயித்னூர் அப்படின்னு பேரு.
மின்னல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன். வஜ்ராயுதம் வஜ்ராயுதம் நம்ம சொல்லுவோம்ல, இந்திரன் கையில வஜ்ராயுதம் இருக்கு அப்படின்னு. நம்ம வந்து சின்ன வயசுல வீட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா எல்லாம் எங்கேயாவது நம்ம எங்கேயாவது வெளில போகும்போது மின்னல் வெட்டி இடிச்சு மின்னல் வெட்டினா, ஏய் இந்திரனை வந்து பாத்தீங்கன்னா சொல்லு, இந்திராயணம சொல்லு அப்படின்வாங்க. இந்திராயணம அப்படின்னு. ஏன்னா வஜ்ராயுதம். பகவான் எப்படி இருக்காரு, இந்திரன் எப்படி இருக்காரு அப்படின்னா, இந்த மின்னல் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரன். யஜ்யம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி. இந்த உலகத்துல நடக்கிற எல்லா யஜ்யங்களும் வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி. யஜ்யம் என்ன சுவாமி? ஆகுதி கொடுக்கறது. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் வந்து என் வயிற்றுக்குள்ளார போகுதா, ஆகுதி. சுவாசத்தை இன்ஹேல் பண்றேன்னா, இன்ஹேல் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து பாத்தீங்க அப்படின்னா அபானன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறேன். அப்ப நான் சுவாசத்தை வந்து வெளியில விடுறேன், நான் எக்ஸேல் பண்றேன்னா வெளியில இருக்கிற வாயுல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட உள்ள இருக்கிற வாயுவை ஆகுதி கொடுக்குறேன். நான் நடக்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பூமியில ஆகுதி தான். இப்ப நான் பேசுறத நீங்க எல்லாம் கேக்குறீங்கன்னா உங்க காதெல்லாம் அக்னி குண்டம், என்னோட சப்தம் எல்லாம் ஆகுதி கொடுக்குறேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல நடக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சர்வம் யஜ்யம் தான். இந்த லோகத்துல நடக்கிற எல்லா ஆக்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் தான். பிருகதாரண்யம் சொல்லுது, சாந்தோக்கியம் சொல்லுது. மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவனமே வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம். 114 வருஷங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லுது. பிராத்த சவனம், சாயம் சவனம் அப்படின்னு அக்னிஹோத்திர வித்யாவில் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனைப்பா வயசு அப்படின்னா 114 வயசு. இந்த 114 வயசுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜீவனமே ஒரு யஜ்யம். நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் யஜ்யம் போயிட்டே இருக்கு. மல விசர்ஜனம், நான் சொல்றது நீங்க தப்பா நினைக்காதீங்க, அப்படியே மந்திரங்க இருக்கு. மல விசர்ஜனம் பண்றமே அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி தான் நடக்குது. மூத்திர விசர்ஜனம் பண்றமே அதுவும் ஆகுதி தான் நடக்குது. கர்ப்பாதானம்னு ஒண்ணு பண்றமே, அந்த கர்ப்பாதானம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய யஜ்யமா வந்து பாத்தீங்கன்னா புருஷன் தன்னுடைய வீரியத்தை வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மனைவி இடத்துல யோனியில விடுறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு யஜ்யம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி. அந்த யஜ்யத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாம் உண்டாயிருக்கோம். கர்மம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்மத்தோட பலன் தான் இந்த ஜீவராசிகள் எல்லாம். எல்லா கர்மங்களும் யஜ்யம். அந்த யஜ்யத்திலிருந்து உண்டானதுதான் இந்த மொத்த ஜெகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளும். ஒண்ணு. ரெண்டாவது கர்ப்பாதான சம்ஸ்காரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா யஜ்யம் சொன்னீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பாதான சம்ஸ்காரம் செய்யப்பட்டுதானே வந்திருக்கோம், பிறந்திருக்கோம். அதனால ஆண் பெண் சயோகம் இல்லாம நடக்கலல்ல. வீரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பையில ஆதாரம் நடக்கலையே, நம்ம எல்லாம் பிறக்கலையே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா யஜ்யத்துல இருந்தான் இந்த பிரஜைகள் எல்லாம் உண்டாயிருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமே வந்து பாத்தீங்கன்னா பிரஜாபதி ரீதி அப்படின்னு சொன்னோன கதம ஸ்தனயித்னூர் இது அசனி ரீதி. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் கேட்கிறாரு, உடனே சாட்கலியர் கேட்கிறாரு, நீங்க இந்திரனை வந்து பாத்தீங்கன்னா மின்னல்னு சொன்னீங்களே ஸ்தனயித்னு அப்படின்னு, அது எப்படி அப்படின்னு கேள்வி கேட்டோன்னா அசனி ரீதி. உடனே அவர் சொல்றார் அசனின்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா அபிமானம். சிம்பிள். அபிமானத்துக்கு பேரா சுவாமி? ஆமா, தன்னுடைய வீரியத்துல இருக்கிற அபிமானம் இருக்கு பாத்தீங்களா. எல்லாத்துக்கும் இருக்கா? எல்லாத்துக்கும் இருக்கு. அகங்காரம், ஒரே அகங்காரம் எல்லாத்துக்கும். பார சொல்லி கொடுக்குற எனக்கு எல்லாம் தெரியும் மண்ணாங்கட்டி புண்ணாக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அகங்காரம் இருக்கு. சின்ன சின்ன எறும்புக்கு இருக்கு. குரங்கிட்ட ஒவ்வொரு குரங்கிட்டையும் நான் பாக்குறேன், ஒவ்வொரு பக்ஷிட்டையும் பாக்குறேன். காக்கா, பெரிய காக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டங்காக்கா தான் இங்க ஒரு 50-60 வரும். அண்டங்காக்கா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா பலமா இருக்கா, அது மத்த காக்காவை வந்து என்ன பண்ணுது, நார்மல் காக்கா வரும்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வராது, ஏரியாக்கே வராது. அப்படி இந்த அணில் வந்துச்சு அப்படின்னா அணில வந்து பாத்தீங்கன்னா விரட்டி அடிச்சிரு. அந்த காக்காவை வந்து பாத்தீங்கன்னா குரங்கு வந்து பாத்தீங்கன்னா விரட்டி அடிக்குது, நீ பக்கத்துல வராது அப்படின்னு. பாத்தீங்க அப்படின்னா குரங்க வந்து பாத்தீங்கன்னா நான் கண் எடுத்து அடிச்சு நான் விரட்டுறேன். இதுல எல்லாத்துலயும் எது தெரியுங்களா இருக்கு? அபிமானம். எந்த அபிமானம் அப்படின்னா வீரியம். வஜ்ராயுதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீரியம். எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வீரியத்து மேல, சக்தி சாமர்த்தியத்து மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இருக்கு. அந்த அபிமானத்தினால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிமானத்தினால் நம்ம என்ன பண்றோம், நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஹிம்சைகளை வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பண்றோம். அந்த ஹிம்சை வந்து பாத்தீங்கன்னா நடக்கிறதுக்கு எது காரணமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அபிமானத்தினால கர்மம் பண்ணி அந்த கர்மத்தினால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆயிருக்கும், திரும்ப 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 ரீபர்த் எடுத்துக்கிட்டே இருக்கும்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்திரன் என்பது வீரியத்தை குறிக்கிறது, சாமர்த்தியத்தை குறிக்கிறது, அபிமானத்தை குறிக்கிறது. உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா இது யார் சுவாமி, பிரஜாபதினு நீங்க சொன்னீங்களே, அந்த யஜ்யம்னு சொன்னீங்களே, யஜ்யம் எது அப்படின்னு கேட்கிறாரு. கதமோ யஜ்ய இது, யஜ்யம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பசவஹா இது, பசுக்கள். பசுக்கள்னா இந்த லோகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளும். உடனே வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல போட்டுக்கணும் என்ன அப்படின்னா எல்லா ஜீவராசியும் எப்படி, இங்க ஒரு குரங்கு இருக்கு, ஒரு 10 குரங்கு இருக்கு, ஒரு 4 குரங்கு 5 குரங்கு எல்லாம் கை குழந்தையோட இருக்கு, சின்ன சின்ன குட்டி 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 குரங்கா இருக்கு. எல்லாம் எப்படி வந்துச்சு சுவாமி, எறும்பா இருக்கட்டும், ஜீவராசிகளா இருக்கட்டும், ஆண் பெண் சயோகம் நடந்தாதான் நடக்கும். வீரியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பப்பைக்குள்ளார போனா தானே நடக்கும். அந்த வீரியம் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பைக்குள்ளார போறதுக்கு பேர் தான் என்ன பேரு, யஜ்ஞம். அப்ப நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பசுக்கள் எல்லாம் இந்த லோகத்துல இருக்கிற எறும்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லா ஜீவராசிகளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்ப்பாதானம்னு சொல்லக்கூடிய யஜ்யத்திலிருந்து தான் உண்டாயிருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பசுக்கள் தான் யஜ்ய சுரூபம், இந்த லோகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளும் யஜ்ய சுரூபம் அப்படின்னு 6வது மந்திரத்தை முடிச்சாச்சு. உடனே 7வது மந்திரம் வருது, கதம ஷடிதி. இது வரைக்கும் 33 தேவதைகள் அதை சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் 33 சுருக்குனீங்கன்னா 6 தேவதைகளை பத்தி கேள்வி கேட்க ஆரம்பிக்குது. கதமே ஷடிதி, கதமே ஷடிதி அக்னிச்ச பிருத்திவீச்ச வாயுச்சாந்தரிக்ஷம் ச ஆதித்யஸ்ச த்யௌஸ்ச ஏதே ஷட் ஏதே ஹிதம் சர்வம் ஷடிதி. கதமே ஷடிதி. உடனே வந்து பாத்தீங்கன்னா சாக்கல்யர் கேட்கிறார், 33 பத்தி பேசிட்டீங்க, அதோட சுருக்கமா இருக்கிற 6 தேவதைகள் எது அப்படின்னு கேட்டோன்னே உடனே சொல்றார், அக்னிச்ச. 1 அக்னி. 6 எது, 1 அக்னி, 2வது பிருத்திவி, 3வது வாயு, 4வது வானம்னு சொல்ற அந்தரிக்ஷம், அதுக்கப்புறம் 5வது வந்து ஆதித்யன், 6வது தியவ் அப்படின்னு சொல்லக்கூடிய சொர்க்கம். மொத்தம் 6 தேவதைகள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 33 தேவதைகள்லையும் பிரதான தேவதை. இந்த தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஏதேஹிதம் சர்வம் ஷடிதி. இந்த 6ஓட விஸ்தாரம் தான் 33. 33 என்ன பண்ணலாம், இந்த 6க்குள்ளார கொண்டுட்டு வந்துடலாம். இந்த 6 தான் ஏதேஹிதம் சர்வம் ஷடிதி. இந்த 6 தான் எல்லாம். 6 தான் 33, 6 தான் வந்து பாத்தீங்கன்னா 30 முக்கோடி தேவதைகளும் இந்த 6க்குள்ளார கொண்டு வந்துடலாம். 1 அக்னி, 2வது பிருத்திவி, 3வது வாயு, 4வது அந்தரிக்ஷம், 5வது ஆதித்யன், 6வது தியவுன்னு சொல்லக்கூடிய சொர்க்கம் ஆயிடுச்சு. சொன்ன மாத்திரத்துல இந்த ஒரே ஒரு இதா முடிஞ்சு போச்சு. இதுல அடுத்த மந்திரம் வருது, 8வது மந்திரம். கதமே தே த்ரயோ தேவதா தேவா இதி. 6 சுருக்குனீங்கன்னா 3 தேவதை பிரதானம், 6ல பிரதானம் 3 எது சுவாமி அப்படின்னு கேள்வி வருது. கதமே தே த்ரயோ தேவா இதி இம ஏவ த்ரயோ லோகாஹ ஏஷு ஹி மே சர்வே தேவா இதி கதமோ தௌ த்வௌ தேவௌ இத்யன்னம் சைவ பிராணஸ்சேதி கதமே அத்யர்த்த இதி யோ அயம் பவத இதி யோ அயம் பவத இதி. கேள்வி வருது 8வது மந்திரத்துல, கதமே தே த்ரயோ தேவா இதி. 3 தேவதைகள் எது சுவாமி அப்படின்னு சாக்கல்யர் யாக்ஞவல்யரை பார்த்து கேள்வி கேட்கிறார். கேட்ட மாத்திரத்தை இமயேவ த்ரயோ லோகாக, இந்த 3 லோக்கங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பூர் பூவ ஸ்வ, பிருத்திவி, அப்புறம் அந்தரிக்ஷம், அதுக்கப்புறம் தியவ்லோகம்னு 3 மேல பார்த்தோம்ல, 6ல 3 வந்துடும். பிருத்திவி, அதுக்கப்புறம் அந்தரிக்ஷம், அதுக்கப்புறம் தியவ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதானம் அப்படின்னு சொன்னோன்னே ஏஷுகி இமே சர்வே தேவா இதி. இந்த 3 தேவதைகள் இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சமும் இருக்கு. 3 தான் மொத்தம் என்னது, எல்லாத்தையும் சுருக்கிட்டீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் சுருக்குனீங்க அப்படின்னா பூர்புவஸ்வா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
அதனால்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஜாபதி வந்து சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வருது. இதோட ஷார்ட்கட் ஒண்ணு இருக்கு. என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஜாபதினா பிரம்மா வந்து பாத்தீங்கன்னா தபஸ் செய்தார். என்னப்பா தபஸ் பண்ணார் அப்படின்னா, இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எது சாரம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணார். எது சாமி சாரமா வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னாச்சு, ருக்கு எது சாமம்னு 3 வேதங்கள் திரைவித்தியைகள் உண்டாச்சு. மேனுஃபேக்சரிங் மேனுவல் எது அப்படின்னா இந்த லோக்கத்தை பண்றதுக்கு 3 வேதங்கள். இந்த மொத்தத்தையும் சாரம் பண்ணீங்கன்னா 3 வேதங்கள் வரும். உடனே திரும்ப வந்து பிரஜாபதி என்ன பண்ணார், தபஸ் பண்ணார். இந்த 3 வேதங்களோட சாரம் எது அப்படின்னு தபஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்பு வசுவ அப்படின்னு 3 வியாகிருதிகள் வெளிவந்தன. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்தோட சாரம் 3 வேதங்கள், 3 வேதங்களோட சாரம் பூர்புவஸ்வான்னு சொல்லக்கூடிய வியாகிருதி. அதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா 3 லோகங்கள்னு சொல்றோம். பூர்புவஸ்வான்றது வந்து பாத்தீங்கன்னா பூர்லோகம், இந்த லோகம். அந்தரிக்ஷ லோகங்கள் எல்லாத்துக்கும் புவர் லோகம்னு பேரு. அதுக்கு மேல இருக்கிற எல்லா லோகங்களுக்கும் சுவர் லோகங்கள்னு பேரு. மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 3 தான் லோகம், 3 லோகங்கள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல கதமவ் துவ். சரி 3 சொல்லிட்டீங்க, அந்த 3ஐயும் சுருக்குனா 2ன்னு சொன்னீங்கல்ல முன்னாடி நம்பர். அந்த 2 எது, கதமவ் தௌ துவ். உடனே வந்து பாத்தீங்கன்னா சாக்கல்யர் கேட்கிறார், அந்த 2 தேவதைகள்னு சொன்னீங்களே, அந்த 2 தேவதைகள் எது, தௌ துவ் கதமவ், கதமவ் தௌ துவ். எவைகள் அந்த 2 தேவதைகள் அப்படின்னு கேட்டோன்னே தேவா தேவவ் இத்யன்னம். அந்த 2 தேவதைகள் துவ் தேவவ், அந்த 2 தேவதைகள் எது அப்படின்னும் போது யாக்ஞவல்யர் வந்து பதில் சொல்றார், அன்னம் சைவ பிராணஸ்சேதி. இந்த 3 லோகத்துல இருக்கிறவங்களுக்கும் வந்து சாப்பிடணும்ல சாமி, வசிக்கணும்ல சாமி. சாப்பிட்டதுன்னு சாமி ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வசிக்க முடியும். எல்லா ஜீவராசியும் 3 லோகத்துலயும் சொர்க்கத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இங்க வரைக்கும் எல்லாத்துலயும் சாப்பிடணுமே சாமி. சரி அதுக்கப்புறம் மூச்சு விடணுமே சாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 2 தேவதை தான் பிரதானம். இந்த 3 லோகமும் உயிரோட இருக்கு அப்படின்னா ஒண்ணு அன்னம், 2வது வந்து பாத்தீங்கன்னா பிராணன். 2 தான். அதுக்கப்புறம் அன்னம் பிரம்மேதி உபாசீத, பிராண பிரம்மேதி உபாசீத. அன்னத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு உபாசிக்கணுமா, விதி வச்சிருக்கு. அப்புறம் பிராணனை பிரம்மம் என்று உபாசனை செய், பிராண இதி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கேள்வி உடனே சாக்கல்யர் கேட்கிறார், கதமோ அத்தியர்த்த இதி, கதமோ அத்தியர்த்த இதி. சரி ஒன்றரைன்னு சொன்னீங்களே சாமி, 2 சுருக்கி 1 தேவதைன்னு சொன்னீங்களே, அந்த 1 தேவதை எது அப்படின்னு கேட்டோன்னு வந்தாச்சு. யோ அயம் பவத இதி, எது வீசுகின்றதோ. இந்த ஆகாசத்துல வீசுகின்றது எது வீசுது, காத்து. பவத்தக அப்படின்றதுக்கு அர்த்தம் வாயு. இந்த ஆகாசத்துல சுற்றி திரிகிற வாயு இருக்கே, அதே வாயு, ஒரே ஒரு வாயு தான் சுவாமி. 1.5 அப்படின்னு பேர். 1.5 அப்படின்னா வாயு. ஏன் அதுக்கு பேர் 1.5ன்னு வந்துச்சு? சம்ஸ்கிருதத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அத்தியர்த்தம்னு பேர். அந்த அத்தியர்த்தன் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி சொல்ல ஆரம்பிக்குது. ததாகுர் யதயமேக அயமேக ஏவ ஏக இகைவ பவதே. ததாகுர் யதயமேக ஏவ ஏக இகைவ பவதே. அத கதம் அத்யர்த்தயதி. யதஸ்மின் இதம் சர்வம் அத்யார்தனோத் தேன அத்யர்த்தயதி. கதம ஏகோ தேவ இதி பிராண இதி ச பிரம்மத்யத்யா சக்ஷதே. வந்தாச்சு, கடைசி மந்திரத்துக்கு வந்தாச்சு. ததாகூர் இந்த விஷயத்தில் சொல்கிறார்கள். பெரியவங்க ரிஷிமார்கள் எல்லாம் இந்த விஷயத்துல சொல்றாங்க. ஏன் சுவாமி அந்த வாயுக்கு, வெளியில வீசக்கூடிய வாயுக்கு 1.5 அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு, 1.5 தேவதை அப்படின்னு கேள்வி கேட்டா, எது அயம் ஏக ஏவ ஏக இகைவ பவதே. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல வீசிக்கின்ற வாயு இருக்குல்ல, 1.5ன்னு தெரியுதா இல்ல 1ன்னு தெரியுதா? நமக்கு எல்லாத்துக்கும் என்ன பிரத்யேகம்?
சாமி வாயு ஒண்ணுதானே சாமி. அயம் ஏக்க ஏவ ஏக்க இகைவ பவத்தே, ஒரே வாயு தானே இருக்கு, ஒரு வாயு தானே இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி திரியறது, ஒரே வாயு தானே. இதுக்கு ஒன்றன்னு சொன்னீங்க, அந்த அறை என்னது, ஒண்ணுதானே இருக்கணும், எப்படி ஒன்றை சொல்றீங்க? அத கதம் அத்தியர்த்த இதி, எந்த விதமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்றரை வாயு அப்படின்னு சொல்றீங்களே, எப்படி அது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு மீனிங் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அரை அப்படின்னு, ஒன்றரை அப்படின்னு மீனிங் எடுக்காதீங்க. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும்னா, எத அஸ்மின் இதம் சர்வம், இந்த லோக்கத்துல இருக்க வந்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயுவின் இடத்துலதான் என்ன ஆகுதுன்னா அத்தியார்த்தனோத் தேன அத்தியர்த்த இதி. அத்தியார்த்தனோத் அப்படின்னா அதி ரித்தின்னு அர்த்தம். அத்தியார்த்தனோத் அப்படின்னா பிரிக்கும் போது அதி ரித்தி அப்படின்னு அர்த்தம். ரித்தின்றதுக்கு அர்த்தம் வளர்ச்சின்னு அர்த்தம். இந்த வாயுவின் இடத்துலதான், வாயு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் குரோத் ஆகியிருக்கோம். வாயு இல்லை அப்படின்னா நம்ம பிறந்தோனைய செத்தே போயிருப்போம். அப்ப வெளியில மட்டும் வாயு இல்லை அப்படின்னா எப்படி இருக்கு? நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயில், காலையில வந்து பாத்தீங்கன்னா வெயில், காத்து அடிக்கல, அப்படியே இறுக்கமா இருந்துச்சு. 4 நாள் காத்து அடிக்காம போச்சுன்னா என்ன ஆகும்? மெட்டபாலிசம் எல்லாம் காலி, எல்லா குரோத்தும் நின்று போயிடும். வெளியில காத்து இல்லைன்னா செத்து போயிடும். உள்ள வந்து பாத்தீங்கன்னா பிராணன் வந்து பாத்தீங்கன்னா போகாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருக்க இந்த உள்ள தேகத்துல பிராணன் நல்லா சுவாசம் போகணும் அப்படின்னா வெளியில காத்து இருந்தா தானே, வீசினா தானே உள்ள போகும். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு இங்க காத்து அடிக்காது. ஈவினிங் எல்லாம் பாத்தீங்கன்னா இலையெல்லாம் அப்படியே நிற்கும். சுவாசிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா மூச்சு முட்டும். அப்ப மூச்சு முட்டிச்சு அப்படின்னா சாப்பிட தோணாது, சாப்பிட முடியாது, சாப்பிட்டா செரிமானம் ஆகிறது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்தியார்த்தனோத், இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி அடைய செய்கின்றது. அத்தியார்த்தனோத்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சியை அடைய பண்ணுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தேன அத்தியர்த்த இதி, அத்தியர்த்த அதி ரித்தி, இந்த 2 சப்தங்களை சேர்த்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வாயுவின் இடத்துலதான் இந்த லோகத்தினுடைய வளர்ச்சி குரோத் ஆனதற்கு. அதனால இதுக்கு பேர், இந்த வாயுக்கு பேரு அத்தியர்த்த அப்படின்னு பேர். வாயுக்கு பேரு அத்தியர்த்த இதி. அப்ப ஒன்றை அப்படின்றது வாயு. தேவதா எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றை தேவதா, வெளியில வாயு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கதமையே கோ தேவ இதி. சாக்கல்யர் கடைசியா கேள்வி கேட்கிறார், சாமி அந்த கடைசியா ஒரு தேவதை எது சுவாமி? இந்த எல்லா 30 முக்கோடி தேவதைகளும் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவதையாகும். அந்த ஒரு தேவதை எது சுவாமி அப்படின்னா பிராண இதி. அந்த பிராணன் நம்ம தேகத்துல இருக்கிறே, இந்த பிராணன், வெளியில வாயு, அதுதான் இந்த தேகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன். சம்பர்க்க வித்யான்னு, இது பிருகதாரண்யம். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தோக்கியத்துல சம்பர்க்க வித்யான்னு பேர். வாயுர்வை சம்பர்கா, வெளியில இருக்கிற வாயுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பர்க்கம் அப்படின்னு பேரு. சாந்தோக்கியத்துல சொல்றது சம்பர்க்கம். சம்பர்க்கம்னு என்ன தெரியுங்களா? எல்லாத்தையும் சுவாகா பண்ணி, எல்லாத்தையும் இந்த பிரளய காலத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயுவின் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லயமாயிடும், ஒண்ணு மிச்சம் இருக்காது சார். எல்லாத்தையும் இந்த வாயு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிருத்திவிய ஜலம் விழுங்கிரும், ஜலத்தை வந்து அக்னி விழுங்கிரும், அக்னியை வந்து பாத்தீங்கன்னா வாயு விழுங்கிரும், எல்லாம் சுவாகா பண்ணிடும். சுவாகா பண்ணிட்டு வாயுவும் ஆகாசம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, வாயுவும் ஆகாசம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இருக்கும். யாரு சுவாகா பண்றா அப்படின்னு கேட்டினா அந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணும். அதனால அந்த வாயுக்கு என்ன பேர் அப்படின்னா சம்பர்கன்னு பேர். சம்பர்க அப்படின்னா லயக்கர்த்தான்னு பேர். மொத்தத்தையும் சுவாகா பண்ணிட்டு ருத்ரனா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாயு ருத்ரனா இருக்கும் அந்த சமயத்துல. அதுக்கப்புறம் சரி இந்த தேகத்துல இது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணோவை சம்பர்கா. சாந்தோக்கியம் சொல்லுது வெளியில வாயுவா எது இந்த மொத்த லோகத்தையும் சுவாகா பண்ணிச்சோ அதேதான் இந்த தேகத்துல. அதுக்கு என்ன பேரு? பிராணன் அப்படின்னு பேரு. டெய்லி ராத்திரியில என்ன ஆகுது பாத்தீங்களா? டெய்லி இந்த ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய எல்லா விஷயங்களும் இந்திரியத்துல லயமாகுது. இந்திரியங்கள் மனசுல லயமாகுது, மனசு புத்தியில லயமாகுது.
இந்த புத்தியை வந்து பாத்தீங்கன்னா எங்க போடுது? இந்த பிராணன்ல போய் லயமாயிட்டு வெறும் தூக்கத்துல வந்து சுவாசம் மட்டும் போயிட்டே இருக்கு. அப்ப எங்க போச்சு சுவாமி? எல்லாம் எல்லாம் இந்த பிராணன்ல போய் லயமாச்சு. அப்ப இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் லயம் பண்ணக்கூடிய ஒரே அவதாரம் இது அப்படின்னா ருத்ர அவதாரம். இந்த தேகத்துல பிராணன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளியில 1.5 இங்க சொல்லுது, வெளியில 1.5 அதுதான் இந்த தேகத்துல ஏகோ தேவதா பிராணோ தேவதா பிராண இதி ச பிரம்ம இத்யாசக்ஷதே. ச பிரம்ம இதுதான் பிரம்மம். பிரம்மம்னா இந்த இடத்துல என்ன எடுக்கணும்? ஈஸ்வரன். இந்த பிராணன் தான் ஈஸ்வரன். அத்தியாத்மத்துல இந்த தேகத்துல இந்த பிராணன் தான் ஈஸ்வரன். இதே வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயுதான் சர்வத்தையும் சுவாகா பண்ணிட்டு பிரளய காலத்துல தான் மட்டும் இருக்கிறது இந்த பிராணன் தான். இந்த வாயு தான் வெளியில. இதைதான் இந்த தேகத்தில் இருக்கிற பிராணனை தான் பிரம்மம் என்று சொல்கிறார்கள். இதுக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு சுவாமி. என்ன பேருனா தியத் இத்யாசக்ஷதே. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா தியத்துன்னு பேரு. தியத்துனா என்ன சுவாமி அப்படின்னா சத்து தியத்து இந்த ரெண்டும் தனியா வச்சுக்கணும். சத்து தியத்து இந்த ரெண்டும் சேர்த்தீங்கன்னா சத்தியம் அப்படின்னு பேர். சத்து தியத்து இந்த ரெண்டும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சத்தியம். இதுல தியத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணனுக்கு பேரு தியத்துன்னு பேரு. அப்ப சத்துனா என்ன சுவாமி? சத் பிரம்ம. சைத்தன்யத்துக்கு பேரு உணர்வுக்கு பேரு வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்துன்னு பேரு. அந்த சத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது? கான்சியஸ்னஸ் பிளஸ் தியத்துன்றது பிராணன். இந்த ரெண்டும் சேர்ந்தோன அதுக்கு பேரு சத்தியம்னு ஆச்சு. கான்சியஸ்னஸும் இந்த தேவதா பிராணனும் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதான தேவதை. இந்த பிராணனுக்கு பேரு வந்து தியத்துன்னு பேரு, கான்சியஸ்னஸ்க்கு பேரு வந்து சத்துன்னு பேரு. சத்தியம். சத்தியம் பிரம்ம. பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம சத்தியம் அப்படின்னு ஆயிடுது. அப்ப சத்தியம்னாவே 2 பார்ட் எடுத்துக்கணும். ஒன்று கான்சியஸ்னஸ், சத்து. தியத்துன்றது வந்து பாத்தீங்கன்னா பிராணம். வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா வாயு, அதுக்கப்புறம் பிரம்மம்னு சொல்லுவோம். அதே இங்க வந்து பாத்தீங்கன்னா பிராணன், அதுக்கப்புறம் என்னுடைய உணர்வு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஏகோ தேவதா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மொத்த அந்த கான்சியஸ்னஸ் அது வந்து பாத்தீங்கன்னா அந்தர்யாமின்னு பேரு. அது அவ்யக்தம்னு பேரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தம் இல்லை, அதுக்கு வந்து ஃபார்ம் இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படாத தத்துவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராணன் தான் வெளிப்பட்டது. சூத்திரம் அப்படின்னு பேரு. சர்வ தேவதைகளுடைய சுரூபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து முடியுது இந்த மந்திரத்தோட. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கப்புறமும் பிராமணம் போகுது. ஆனா நான் இதோட முடிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் உபாசனைக்கான விஷயம் வந்துருக்கு. பிராணனை வந்து எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு திரும்ப 6 வெரைட்டியா பிரிக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதோட நம்ம நிப்பாட்டிப்போம். என்ன பண்ணோம்? பிராண இதி ச பிரம்ம தியத்தித்யாசக்ஷதே. அப்ப ஒரே தேவதை எது அப்படின்னா பிராணோ தேவதா ஏகோ தேவதா மனசுல வச்சுக்கணும். அந்த ஒரு தேவதை தான் வந்து பாத்தீங்கன்னா 1.5 ஆச்சு, பிராணனா வாயுவாச்சு. அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆச்சு, 3 ஆச்சு, 6 ஆச்சு, 33 ஆச்சு. 33 3306 ஆச்சு. 3306 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 முக்கோடி தேவதைகள் ஆச்சு. அப்ப யாராவது உபாசிக்கணும் அப்படின்னா தேவதா உபாசனை அப்படின்னா எது பெஸ்ட் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆதித்யன் அது இதுன்னு வெளியில ஏகப்பட்ட தேவதைகள் இருக்கு. கர்மகாண்டத்துக்குள்ளார போனீங்கன்னா யாரெல்லாம் ஆகுதி கொடுக்கறத பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொன்ன தேவதைகள் எல்லாம் ஆகுதி கொடுக்கறதுக்கு தேவதைகளா வந்துடும். நிறைய கவுன்சிலர் மாதிரி, எம்எல்ஏ மாதிரி. அப்ப நீங்க கவுன்சிலர் எம்எல்ஏவெல்லாம் பிடிக்கிறத காட்டிலும் யாரை பிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைரக்டா பிரைம் மினிஸ்டரை பிடிச்சிடணும். எது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் பிரைம் மினிஸ்டர். பிராண இதி. பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா ச பிரம்ம அப்படின்னு முடியுது. இதோட இன்னைக்கு பாட்டம் இருக்கட்டும். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ பண்ணும். நான் இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 PDF அனுப்புறேன். அதையும் பிரிண்ட் அவுட் பண்ணிங்க. நாளைக்கு இதுக்கு மேல கண்டினியூ பண்ணுவாங்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஸ்ரீ கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. ஓம் நாராயண.
கொஞ்சம் இந்த இதா இருந்தாலும் இதெல்லாம் வந்து இந்த 2 சாப்டருக்கு நடுவில் வச்சுக்கோங்க. சூத்திராத்மாவை பத்தி நமக்கு தெளிவு வரணும். சூத்திராத்மான்றதே வந்து பிராணன் தான். வெளியில வாயு, இந்த தேகத்துல பிராணன். இந்த பிராணனுடைய விஸ்தாரம் தான். இந்த பிராணனை தான் நம்ம என்ன பண்றோம், சூத்திராத்மாவை தான் விஷ்ணுன்னு சொல்றோம். அந்த விஷ்ணுவோட அநேக ரூபங்களை கொடுத்துருக்கோம் உபாசனைக்காக. வாஸ்தவத்துல வெளியில இருக்கிறதெல்லாம் ரூபங்களை விட்டுட்டு நீங்க தத்துவத்துக்கு வந்துட்டீங்க அப்படின்னா சர்வ வியாபகமா பார்க்க முடியும். நீங்க ரூபத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், ராமன் கிருஷ்ணன் இல்லை, கிருஷ்ணன் ராமன் இல்லை. அதுலயே நிறைய பேருக்கு ரொம்ப கான்ஃபிளிக்ட் இருக்கும். ஐயோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை பிடிக்கவே மாட்டேங்குது, ராமர் தான் பிடிக்குது. எனக்கு ராமர் தான் பிடிக்க மாட்டேங்குது, கிருஷ்ணர் தான் பிடிச்சிட்டு இருக்கு. அப்போ வந்து ஒவ்வொரு ரூபத்திலையும் நம்ம என்ன பண்ணிப்போம், மாட்டிப்போம். அந்த எல்லா ரூபத்துக்குள்ளார இருக்க தத்துவம் நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரே ஒரு தத்துவம் தான் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க எந்த ரூபத்துல வேணாலும் உங்களை என்ன பண்ண முடியும், வச்சுக்கணும். பிராண பிரதிஷ்டான்னு எல்லா தேவதைகளுக்கும் பிராண பிரதிஷ்டா பண்ணுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கும்பாபிஷேகம்லாம் பண்றாங்களே, எதுக்கு தெரியுங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இது பண்றதுக்காக தான். அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க பக்தி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நாமரூபங்கள் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. தத்துவத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகள்லையும் சூத்திராத்மா விஷ்ணு இருக்கார். அந்த விஷ்ணுக்குள்ளார சர்வ ஜீவராசிகளுக்கு அந்தர்யாமியா உணர்வா வந்து ஈஸ்வரன் இருக்கார். இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும், கொண்டு வந்து. அதனால பக்தி பண்றது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும், வாஸ்டா விரிஞ்சு போகும். நமக்கு இல்லாம இருந்துச்சுன்னா, நாம ரூபத்துல மட்டும் இருந்துச்சுன்னா உங்க பக்தி என்ன ஆயிடும், லிமிட்டா ஒரு விக்கிரகத்தை மட்டும் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. சர்வாத்ம பாவத்துக்கு உங்களால போகவே முடியாது. அதனால இதை புரிஞ்சுக்கிட்டே வா. ஹரி ஓம். நமஸ்காரம்.